6/6/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி சரிங்களா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 5ஆம் தேதி நம்ம என்ன எடுத்திருக்கோம் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்துட்டு ஒரு பார்வை சரிங்களா. 5ஆம் தேதி பாருங்கள் டியர் 1 மணி 6 மணி 8 மணி சரிங்களா. ஆல் போர்டு நம்ம 2 6 3 நம்ம கெஸ்ஸிங்கில் எடுத்துருக்குறோம். அதுக்குண்டான பவர் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். இதுலேருந்து 3 டிஜிட்டல் 2 டிஜிட்டல் எடுக்க போகிறோம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆல் போர்டும் 2 6 3ங்கிறது தான் டார்கெட்டு சரிங்களா. பவர்லையும் சில நேரம் எடுப்பாங்க. ஆனாலும் நம்ம கொடுத்துருக்கல பாருங்கள் 1 மணிக்கு 0 1 5ன்னு வந்திருக்கு ரிசல்ட்டு. ஆனால் 1 பவரில் எடுத்துருக்குறாங்க. 6 மணிக்கு 7 3 2 3 நமக்கு எடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்துட்டு 8 மணிக்கு பாருங்கள் 315ன்னு ரிசல்ட்டு. அதுலேயும் ஒரு 3 எடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 3 போர்டுக்கு 3 பாஸ் ஆகிருக்கு. நம்ம ஆல் போர்டு கொடுத்தது 2 6 3 அதில் 3 நம்பர் மட்டும் 3 போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஆனால் 3 டிஜிட்டலுக்கு வந்துட்டு 3 வந்து டபுளாக அடித்ததுனால நம்ம கொடுத்த நம்பரில் வந்துட்டு 7 3ங்கிறது நம்பர் இந்த நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்குது. 3 7ன்னு நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனாலும் சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 3 நமக்கு இங்கே பாஸ் ஆகிருக்கு. 3 1ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஏன்னா டைரெக்டாக வராது சொல்லிட்டு ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ரொட்டேட் ஆகிருக்குது சரிங்களா. அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ஏசியில் 7 3 ஏபியில் 7 3 சரிங்களா பாஸ் ஆகிருக்கும். அப்படி ரொட்டேட் பண்ணி மட்டும் போட்டிருந்தீங்கன்னா அழகான ஒரு 2 செட்டு பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. 7 3ங்கிறது 2 செட்டு பாஸ் ஆகிருக்கும். 3 1ங்கிறது 1 பாஸ் ஆகிருக்கும் ஏபிக்கு சரிங்களா. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் சி போர்டு நமக்கு டபுள்ஸாக 3 வந்துருக்கிறதுனால சி போர்டு எதுவும் வின்னிங் வராது சரிங்களா. இங்கே 5 வந்திருக்கு, அங்கேயும் 5 வந்திருக்கு. நம்ம 5 கொடுக்கல, அதனால் பாக்ஸ் பார்க்க வேண்டியதில்லை சரிங்களா. இது மட்டும் நமக்கு 2 செட்டு 3 செட்டை மொத்தம் பாஸ் ஆகிருக்குது. ஆனால் 2 செட்டு தான் கணக்கு. ஆல் போர்டு கொடுத்த 3 போர்டுக்கு பாஸ் ஆகிருக்குது சரிங்களா. நம்ம நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம். நாளைக்கு ஆல் போர்டு பாருங்கள் 1 மணி 6 மணி 8 மணி சரிங்களா. அதுக்கு முன்னாடியும் பாருங்கள் 8610 575 149 சரிங்களா. இது கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுறதுக்கு சரிங்களா. நீங்கள் கேஎல் புக்கிங் போட்டுக்கலாம், டிஆர் புக்கிங் போட்டுக்கலாம். டிஆர் 1 மணி 6 மணி 8 மணி 3 ஷோவும் நம்ம எடுக்கிறோம், கேரளாவும் எடுக்கிறோம் சரிங்களா. டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எல்லா இதையுமே நான் வீடியோலேயே கொடுத்துட்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதில் கால் பண்ணி மட்டும் கெஸ்ஸிங் கேட்காதீங்க. எனக்கு கெஸ்ஸிங் நான் வீடியோலேயே கொடுத்துட்றேன் சரிங்களா. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட்லாம் பக்கா செட்டில்மெண்ட் ஆயிரும். நம்ம தான் எடுக்கிறோம், அதனால் பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா. நமக்கு ஏஜென்ட் கம்பெனிக்கு அனுப்பிடுவேன் நான். அதனால் நீங்கள் வின்னிங் அமௌண்ட்டை பற்றி இப்போ கவலைப்பட வேண்டாம். கம்பெனிலேருந்து காசு வந்துடும் சரிங்களா. அதனால் கம்பெனி இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. பாருங்கள் ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் 9 6 5 சரிங்களா. 9 6 5 தான் நமக்கு ஆல் போர்டு நாளைக்கு சரிங்களா. ஆல் போர்டு 9 6 5 அதுக்குண்டான பவர் 9க்கு பவர் 4 6க்கு பவர் 1 5க்கு பவர் 0. இதிலேருந்து 2D 3D நம்ம எடுக்கிறோம். ஏபிபிசி ஏசி 3 டிஜிட்டல் ரெண்டுமே நம்ம அங்கே செட் பண்ணி வச்சுருக்குறோம். நீங்களும் இதில் நாளைக்கு பாருங்கள் நம்மளுக்கு 4 டிஜிட்டல் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. நம்ம நம்பரில் வந்துட்டு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் அடிப்பாங்க. இந்த வாரம் அடிக்கலை, அதனால் கண்டிப்பாக நாளைக்கு வந்தாலும் வரலாம். இதிலேருந்து ஒரு 4 டிஜிட்டல் சரிங்களா. பாருங்கள் உங்கள் கணிப்பில் வந்து ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. அதேமாதிரி ஏபிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் 96 95 65 41 40 10 சரிங்களா. 45 19 46 சரிங்களா. இதுதான் நம்மளுடைய 4 டிஜிட்டல். இது 2 டிஜிட்டல் சரிங்களா. ஏபிபிசி ஏசி எதுக்கு வேணாலும் வரலாம். ஆனால் என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணிப்பில் 1 செட்டோ 2 செட்டோ 3 செட்டோ இதில் எடுத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக ஏபிபிசி ஏசிக்கு வச்சு விட்ருங்க சரிங்களா. ரொட்டேட் பண்ணினா 9 5னா 5 9 6 5னா 5 6 1 0னா 0 1 அந்த மாதிரி சரிங்களா. எல்லா செட்டுக்குமே நீங்கள் கண்டிப்பாக ஒரு செட்டு 2 செட்டு வச்சிங்கன்னா ரொட்டேட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக அப்போ தான் வின்னிங் வரும் சரிங்களா. இல்லைன்னா 40ன்னு வச்சுட்டு ஐயோ 0 4 அடிச்சிட்டானு நினைக்கக்கூடாது. அதுக்காகத்தான் சொல்கிறேன். 40ன்னு வச்சா 0 4ம் வைக்கணும் சரிங்களா. 46 வச்சா 64ம் வைக்கணும். அப்போ தான் வின்னிங் கண்டிப்பாக இருக்கும் ஷேராக சரிங்களா. அதே மாதிரி 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குறது பாக்ஸ் சரிங்களா. பாக்ஸ்ன்னு தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். மொத்தத்தில் 3 ஷோக்கும் சேர்த்து ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன் நம்ப சரிங்களா. 6 செட்டில் வந்துட்டு உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து பாக்ஸாக போடுங்க. இல்லைன்னா பாக்ஸாக போடலையா டைரெக்டாக போடுறது அது உங்கள் விருப்பம். மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுறது உங்கள் விருப்பம் சரிங்களா. பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருது, அப்படியே வந்தால் அப்படியே போடுங்க, இல்லைன்னா மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள் நம்ப சரிங்களா. அதே மாதிரி தான் கேரளாவுக்கு டிக்கெட் போடுறவங்க, டிஆருக்கு டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் எப்பவுமே நம்ம டிஆர் வீடியோ கொடுக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்.
எப்படியும் நம்ம கொடுக்குற கணிப்புலேருந்து 2 ஷோக்கு நம்பர் எடுப்பாங்க. சரிங்களா? ஒரு ஷோ மிஸ் ஆனாலும் 2 ஷோ கண்டிப்பாக வரும். அதனால் தொடர்ந்து வீடியோக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பழைய வீடியோக்களை கூட பாருங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.